ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அமைச்சர் இன்றைக்கி பல அதிரடியான தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடக்குறைப்பு பற்றி சொல்லாமல் இன்டெரக்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடத்தப்பட்ட பாடங்களிலிருந்து மட்டும் கேள்விகள் கேட்கப்படும். இப்போ இன்கேஸ் நம்ம கல்வி தொலைக்காட்சியிலையோ அல்லது நம்ம ஸ்கூல்ஸ்லேயோ ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் அவங்க சொல்லுவாங்க, அந்த பாடங்கள் மட்டும் படித்தா போதும். இப்போ நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா 2 வால்யூமும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் புக் கம்ப்ளீட் பண்ணி அவங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சரும் என்ன அப்படின்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்க எதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது என்ன அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடக்க போகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க பிள்ளைங்களெல்லாம் அப்பப்போ குறிப்பிட்ட டைமிங் ஸ்பெசிஃபிக் பண்ணி வர சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க, உங்கள் ஸ்கூலில் கூப்பிட்டாங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு அவேர்னஸ் ஆகும். அடுத்து இப்போ உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பாடம் நடத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்பாங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே மாதிரி எடுத்து இவ்வளோ நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு சொல்லுவாங்களா, இல்லை அவங்களே ஒரு போர்ஷன் கொடுப்பாங்களா? இப்போ ஜென்ரலாக அவங்க சொல்லியிருக்காங்க நடத்தப்பட்ட பாடங்கள்லேருந்து மட்டும் கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நடத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் நடத்தவே இல்லை இப்போ வரைக்கும். இல்லை கடைசி ஃபைனலாக கல்வி தொலைக்காட்சியை மட்டும் சொல்ல போகிறாங்களா, இல்லை திருப்பி இதுக்கு ஒரு குழு அமைச்சு அதில் ஒரு பாடங்கள் மட்டுமா? 50% பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. 40%ன்றது 50%மாக மாறிடுச்சு. அந்த 50லையும் நடத்தப்பட்ட பாடங்கள் மட்டும்தான் கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 50% பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதுக்கான ஒரு தெளிவான பதில் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு 30% குறைக்கப்பட்டிருக்கு. 70% பாடங்கள் இருக்குது. மீதி இருக்க 30% பாடங்கள் அவங்களா படிச்சுக்கணும். 70% பள்ளிகளில் நடத்தப்படும். அந்த நடத்தப்படுற பாடங்கள்லேருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். வினாக்கள் எப்பொழுதுமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. புக் பேக் அதிக அளவில் கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.